ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு அமாவாசையில் கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, அதாவது இந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசையினால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும், நீங்கள் இந்த காலகட்டத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடியதாக இருக்க போகுது. ஸோ வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமான பலன்கள் கிடைக்க செய்யக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில இடத்துல வேலை சுமையாக இருக்கும், சில இடங்களில் சுவையாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா பதவி மாற்றம் வரக்கூடும். ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் அப்படிங்கிறது தடையே இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியும். இதனால் கொஞ்சம் சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். தொழிலை மேம்படுத்த தகுந்த நேரமும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் மறையும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா அலுவலகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். வருமானம், புதிய வாய்ப்புகள் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். சில திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்க போகுது. உறவினர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்காக பணத்தை சேமிக்க கவனமாக நீங்கள் இருப்பீங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றியும் வெகு மதிப்பும் கிடைக்கும். புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இருங்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவானுடைய இடப்பயிற்சி காரணமாக உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற இறக்கமான பலன்களை கிடைக்க போகுது. கேது பகவான் 4இல் இருப்பதால் தொழில் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்தித்த பின்னர் விடுபடுவீங்க. மேலும் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்குதலில் கவனமாக இருக்கணும். இணையதள தொழிலில் ஈடுபட்டு இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு. மேலும் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியவர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 7, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 2 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், சப்தமஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகேன கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் வரவுகள் இருக்கும். பயணங்கள் மூலமாக அலைச்சல் அதிருப்தியை உண்டாக்க செய்யும். கனவுகளால் தொல்லைகள் வரக்கூடும். சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை உருவாகும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பண தேவை ஏற்படும். கடன் விவகாரத்தில் கவனமாக நீங்கள் இருப்பது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது. உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்க ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டிய நிலைகள் இருக்கும். இயந்திரம், நெருப்பு, ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிக கவனமாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது சீக்கிரமாக சரியாயிடும். வீடு, வாகன தொடர்பான செலவுகள் உண்டாகும். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டிய நிலைகள் வரும். உறவினர்களிடம் கவனமாக இருங்க. பெண்களுக்கு மற்றவர்களின் தேவைக்காக அலைய நேரிடும். மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்ற விஷயத்தில் கவனத்தை சிதற விடாமல் இருப்பது நல்லது. வாகனங்களை செல்லும் போது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னும் வலியுறுத்தப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலுமே நன்மைகள் பிறக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய உங்களுக்கு தோன்றும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரிடும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறவும் மேல் படிப்புக்காக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள்லையும் சாதகமான பலனை பார்ப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை தைரியமாக உறுதியோடு செயல்படுத்துவீங்க. வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் கிடைக்கும். உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்களும் வாங்குவீங்க. வீடு மனை வாங்க திட்டம் போடுவீங்க. இன்னும் சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். எடுக்கும் காரியங்கள் சிறிது முயற்சிக்கு பின்னர் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தது இனி சீராக இருக்கும். ஆனாலுமே பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்கு அலைய வேண்டிய நிலைகள் வரும். உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா, அதாவது உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டிய நிலைகள் வருங்க. அதே சமயத்தில் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகளும் உண்டாகும். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை ரொம்ப பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் தாயாரை வணங்கி வருவது நன்மையை கொடுக்குங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் மாதம் 23, 24 அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையில் உற்சாகமாக உணர்வீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலைத்துறையில் நீங்கள் விரும்பிய வெற்றியையும் அடைவீங்க. இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அன்புக்குரியவரை சந்திப்பதும் சாத்தியமாகும். ஆனாலுமே வாரத்தின் 2வது பாதிக்கு மேலே சில வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யக்கூடும். வீடு கவலைகள் ஒரு முக்கிய காரணமாக உங்களுக்கு அமைய போகுது. இந்த நேரத்தில் உங்கள் பிரச்சனைகள் பற்றி சிந்தியுங்க. வேலையில் இருப்பவங்களுக்கு தேவையற்ற இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படுவது மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. இணக்கமான வாக்குவாதங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெடு நாட்களாக பெண் தேடி அலைந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாகி அந்த காரணமாக மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. நீண்ட நாட்கள் கனவு அப்படிங்கிறது நனவாகும். வாலிபர்கள் தோழர் தோழிகளோடு பொது சேவைகளில் ஈடுபடுவீங்க. புதிய வாகனத்தை வாங்கும் முயற்சி தள்ளி போடுவது நல்லது. நீங்கள் காட்டும் உண்மையான அன்பு கண்டு உறவினர்கள் மகிழ்ச்சி கொள்வாங்க. மேலும் அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணியிடத்தில் ஏற்ற பிரச்சனைகளை அதிகாரிகள் உதவியோடு சமாளித்து விடுவாங்க. மேலும் ஒருவரை ஒருவர் எவ்வளவு அனுசரித்து சென்றாலுமே வீட்டில் ஏற்படும் சில சச்சரவுகளை சமாளிக்க முடியாமல் போகும். மேலும் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு பல வழிகளிலும் அதிக தனவரவு ஏற்பட்டு பொருளாதார நிலையை உயர்த்திடும். ஊரில் உள்ள பெரிய மனிதர்களின் இனிய நட்பால் உங்களுக்கு வளமான எதிர்காலம், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் போன்றவை கிடைக்கும். அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றங்கள் வரும். அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரியும் நிலை வரக்கூடும். பெற்றோர்கள் உற்றார் உறவினர் ஆகியோர் உங்கள் அசாத்திய தொழில் திறமைகளை கண்டு பொறாமப்படுவாங்க. உங்கள் தீரம் மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டியும் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் கையில் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். மேலும் மிருகசீரிசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு போன்று உங்கள் வேகமான சுறுசுறுப்பு மிக்க பணி திறமைகளை வெளிக்காட்டி அதிகாரிகள் அன்பையும் பாராட்டியும் பெறுவீங்க. எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து எதிர்பார்த்தபடி தனவரவு தாராளமாக இருக்கும். அரசாங்கத்திடம் இருந்து வேலை விஷயமாக நல்ல தகவல் கிடைக்கும். சமூக இடைவெளி, முகக்கவசம் என நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிப்பது, தங்களின் பாதுகாத்து கொள்வதும் நல்லது. நண்பர்களோடு மால்களுக்கு சென்று மன மகிழ்ச்சி பெருக ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக வருவீங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் ரிஷபராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான நிகழ்வை பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.